பரந்து விரிந்த அண்டவெளி பல கோள்களையும் பல புதிர்களையும் தாங்கிக் கொண்டு ஒரே மாதிரியான அசைவுகளை தினமும் மறக்காமல் செய்து கொண்டிருக்கும் நம் விண்வெளி. நம் எதிர்பார்க்க முடியாத பல வினோதங்களை கொண்ட இந்த விண்வெளி பற்றியும் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் பற்றியும் நம்மிடையே பல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருகிறார் சென்னை குவீன் மேரிஸ் கல்லூரியின் முதுகலை பட்டம் வென்ற இயற்பியல் துறை பவித்ரா அவர்கள். உடன் உரையாடுபவர் பரமேஸ்வரி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம், விண்வெளினா என்ன மேம்? பூமி காற்று மண்டலத்துக்கு மேலே பறந்து விரிந்த ஒரு வெற்றிடம் பகுதியை தான் நம்ம விண்வெளி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே விண்மீன் கூட்டங்கள், அப்புறம் பல எண்ணற்ற நட்சத்திரங்கள், கோள்களும் அப்புறம் துணைக்கோள்கள், இது எல்லாமே அடங்கியது தான் இந்த விண்வெளி. ஸோ விண்வெளியை பற்றி சொல்லணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, நம்ம அறிவியல் ஆராய்ச்சி படி பார்த்தோன்னா விண்வெளியை நம்ம ஒரு புள்ளி அளவு தான் நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ நம்ம கண்ணுக்கு தெரியாத, கற்பனை பண்ணி பார்க்காத அளவுக்கு விண்வெளி ரொம்ப பெரிய ஒரு வெற்றிடமாக தான் இருக்குது. அதை நோக்கி நம்ம இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஓகே மேம். மேம், தொலைத்தொடர்புகளுக்கு விண்வெளி அறிவியல் எவ்வாறு பயன்படுது மேம்? ஸோ தொலைத்தொடர்பு துறை அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம செயற்கைக்கோள்கள் மூலம் நிறைய சேவைகள் இப்போ செஞ்சிட்ருக்கோம். ஸோ இந்த செயற்கைக்கோள்களை பயன்படுத்தி என்ன பண்ணுறோன்னா, தொலைபேசி அழைப்புகள், டிஜிட்டல் தகவல்கள், தொலைக்காட்சி சேவைகள், அதுக்கப்புறம் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க இணைய தொடர்புகள், ஸோ இது எல்லாமே நம்ம செயற்கைக்கோள்கள் மூலமாக வழங்கப்பட்டுட்டு தான் இருக்குது. இதனால் நம்ம உலகத்தில் எந்த ஒரு பகுதியில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு பயனாளர்களாகவும் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு விரைவாகவும் நம்பகத்தன்மையான ஒரு தகவல்களை நம்ம செயற்கைக்கோள்கள் மூலமாக கிடச்சிட்டு தான் இருக்குது. ஓகே மேம். மேம், விண்வெளி அறிவியலிருந்து வானிலை மற்றும் வானிலை கணிப்பு எவ்வாறு பயனடைகிறது? வானிலை மற்றும் காலநிலை முன்னறிவிப்பில் விண்வெளி அறிவியல் ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிக்குது. ஸோ வானிலை செயற்கைக்கோள்களை பயன்படுத்தி நம்ம பூமி வளிமண்டலத்துக்கு நிறைய செயற்கைக்கோள்கள் நம்ம அனுப்புகிறோம். ஸோ இங்கே வளிமண்டலத்தில் இந்த செயற்கைக்கோள்கள் நிரந்தரமாக கால் பதித்து அங்கே தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே நிறைய மேகங்கள், மழை, புயல், அதுக்கப்புறம் காற்றினோட இயக்கத்தை பதிவு செய்து நம்மளுக்கு அதோட தகவல்களை நம்மளுக்கு அனுப்புது செயற்கைக்கோள்கள். ஸோ இந்த தகவல்கள் மூலமாக நம்ம நுண்ணறிவு கணினியை பயன்படுத்தி அதோட எதிர்கால வானிலை மாற்றங்களை நம்மளால் கணிச்சு துல்லியமாக நம்மளால் சொல்ல முடியுது. ஸோ இது அன்றாட வாழ்க்கையில் மக்களுக்கு இந்த தகவல்கள் போகிறது மட்டும் இல்லாமல் நிறைய விவசாயம், விமான போக்குவரத்து துறை, அதுக்கப்புறம் கடல் போக்குவரத்து, பேரிடர் மேலாண்மை, இது மாதிரி பல துறைகளில் நம்மளுக்கு பயனடைந்து வந்துட்டு தான் இருக்குது. ஓகே மேம். மேம், ஒளிபரப்பில் விண்வெளி அறிவியல் எவ்வாறு பயன்படுது மேம்? ஒளிபரப்பு துறை அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம செயற்கைக்கோள்களை பயன்படுத்தி தொலைக்காட்சி மற்றும் வானொலி நிகழ்ச்சியை ஒரு முக்கிய கருவியாக யூஸ் பண்ணி நம்ம செயல்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே செயற்கைக்கோள்கள் அலைவரிசைகளை பெரும் திறனில் தகவல்களை உலகம் மொத்தமும் பரப்பி அதை விரைவாகவும் நம்பகத்தன்மையான தகவல்களையும் நம்மளுக்கு பரப்பிட்டுருக்கு. ஸோ இது மூலமாக நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, உலகத்தில் நம்ம எந்த பகுதியில் இருந்தாலும் ஒரு நிகழ்ச்சி நம்ம பார்க்கணும் அப்படின்னா அது நேரடியாக பார்க்க முடியுது. ஸோ இது தொடர்பாக பார்த்தோன்னா, நம்ம இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையங்கள் ஜிசாட் செயற்கைக்கோள்கள் பல இது நம்ம இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலிருந்து நம்ம விண்வெளிக்கு அனுப்பியிருக்கோம். ஓகே மேம். மேம், இந்தியாவின் கிராம பகுதிகளுக்கு கல்வி பரப்புவதற்கும் செயற்கைக்கோள்கள் எவ்வாறு உதவியாக இருக்குது? கிராமப்புறங்களில் கல்வி பரப்புறதுக்கு இந்திய விண்வெளி மையம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருது. இதுவரைக்கும் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் செயற்கைக்கோள் மூலமாக செஞ்சு வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இது மூலமாக என்ன ஆகுதுன்னா, தொலைநிலை கல்வி வழங்க முடியுது நம்மளால். இது கிராமப்புற மாணவர்களுக்கு தரமான கல்வியை எளிதாகவும் கிடைக்க செய்யுது. ஸோ மோஸ்ட்லி நம்ம இப்போ ரீசெண்டாக கொரோனா டைமில் ரொம்ப பாதிக்கப்பட்டோம். ஸோ இந்த காலத்தில் கல்வின்றது கண்டிப்பாக கிடைக்க முடியுமா அப்படின்னு யோசிச்ச இதில் நம்ம செயற்கைக்கோள்கள் மூலமாக குழந்தைகளுக்கு, பள்ளி படிக்கும் மாணவர்களுக்கு இதை இணைய இணைப்பை மேம்படுத்தி ஆன்லைன் வகுப்பாகவும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு புத்தகம் படிக்க வேண்டும் என்றால் டிஜிட்டல் நூலகமாகவும் அணுகிற மாதிரி அவங்களுக்கு நிறைய சேவைகளை செய்து வந்துட்டுருக்கு. ஸோ இது மூலமாக
மாணவர்கள் கல்வி தொடர்பான தகவல்களை விரைவாக பரிமாற உதவு செய்யுது. மேம், இஸ்ரோவின் தொலை உணர்வு திட்டங்கள் என்ன மேம்? இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம், அதாவது இஸ்ரோ. ஸோ இப்போ இதன் கீழே தான் இந்திய தொலைநோக்கி செயற்கைக்கோள்கள் நிறுவனமும் தேசிய தொலைநோக்கி செயற்கைக்கோள் மையமும் இருக்குது. ஸோ நம்ம இந்திய விண்வெளி ஆய்வு மையம் நிறைய தொலைநோக்கி செயற்கைக்கோள் திட்டங்கள் முன்னெடுத்து வந்துட்டே தான் இருக்குது. இப்போ காலகட்டத்தில் 2024 இஸ்ரோ புவி கண்காணிப்பு, விண்வெளி ஆய்வு மற்றும் தொழில்நுட்ப பரிசோதனையில் நிறைய திட்டங்களை திட்டமிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா நம்மளுக்கு தொலைத்தொடர்பு, அந்த துறையில் பார்த்தோன்னா தொலைக்காட்சி, வானொலி மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகள் வழங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வானிலை கண்காணிப்பு, இதில் வானிலை மாற்றங்களும் கண்காணித்து முன்னறிவிப்பு, நம்மளுக்கு முன்னாடியே அந்த டேட்டாஸை கொடுத்து நம்ம ஜாக்கிரதையாக, அதாவது அதை முன்னறிவிப்பு செய்கிற மாதிரி தகவல்களை வழங்கிட்டு தான் இருக்குது. தேடல் மற்றும் மீட்பு பணி, இதில் நம்மளுக்கு ஏதாவது இடையூறு நடக்குது அப்படின்னா அந்த இடர்பாடுகளை சீக்கிரமாகவே கண்டுபிடித்து அங்கே ஏதாவது மீட்பு பணிகள் நடக்க வேண்டுமா அப்படின்ற அந்த டேட்டாஸை நம்மளுக்கு வழங்கி அங்கே உதவுறதுக்கு பயன்பட்டுருக்கு. மேம், தேசிய விண்வெளி தினத்தோட முக்கியத்துவம் என்ன? அது ஏன் கொண்டாடப்படுது? ஸோ தேசிய விண்வெளி தினம் அப்படின்றப்ப ஆகஸ்ட் 23ஆம் நாள், ஆண்டுதோறும் இந்த ஆகஸ்ட் 23ஆம் நாள் நம்ம மறக்க முடியாதது. ஏன்னா சந்திராயன் 3 வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கி நம்மளுக்கு ஒரு சாதனை படைத்திருக்கு. ஸோ இதை நினைவு கூறும் வகையில் நம்மளோட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆண்டுதோறும் இந்த விண்வெளி தினத்தை அந்த சந்திராயன் நினைவு கூறும் நாளாக அறிவித்திருக்காரு. இதை நம்மளும் மறக்காமல் அறிவியலை நோக்கி நம்ம போயிட்டுருக்கணும். ஓகே மேம். மேம், இஸ்ரோவின் சந்திரன் மற்றும் சூரிய பயணங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இஸ்ரோ நிறைய துறையில் இப்போ ஆய்வுகள் நடத்தி கொண்டிருக்கு. நிறைய செயற்கைக்கோள்கள் அனுப்பிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தோன்னா நம்மளுக்கு சந்திரனும் அப்புறம் சூரியன் நோக்கி நிறைய ஆராய்ச்சிகள் நடத்தியிருக்காங்க. அதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செயற்கைக்கோள்கள் மூலமாக நம்ம முன்னெடுத்து வந்துட்டுருக்கோம். ஸோ அதில் பார்த்தோன்னா சந்திரனை நோக்கி போகும் பயணத்தில் இது வரைக்கும் 3 கோள்களை அனுப்பியிருக்கோம். ஸோ சந்திரயான் அப்படின்ற 3 கோள்கள் அனுப்பியிருக்கோம். அதில் முதல் கோள் 2008ஆம் ஆண்டு அனுப்பப்பட்டிருக்கு. இது சந்திரனோட மேற்பரப்பில் இருக்க நீரோட அடையாளங்களை கண்டறிந்து நம்மளுக்கு தகவல்களை தந்துட்டுருக்கு. 2வது சந்திரயான் செயற்கைக்கோள் 2019ஆம் ஆண்டு அனுப்பப்பட்டிருக்கு. ஆர்பிட்டார், லேண்டார் மற்றும் ரோவர் அடங்கிய இந்த செயற்கைக்கோள் சந்திரனில் லேண்ட் ஆகுறப்ப என்ன இருக்குன்னா, இதோட லேண்டாரில் சில சிக்கல்கள் இருந்தாலுமே ஆர்பிட்டார் இன்னும் செயல்பாட்டு கொண்டு தான் இருக்குது. இது சந்திரனிலிருந்து அதை ஆராய்ந்து நம்மளுக்கு தகவல்களை அனுப்பி கொண்டு இருக்கிறது. ஸோ அடுத்து பார்த்தோன்னா சந்திரயான் 3, இது 2023ஆம் ஆண்டு சந்திரனோட மேற்பரப்புக்கு அனுப்பப்பட்டு சந்திரனோட மேற்பரப்பில் பாதுகாப்பாக இறங்கி அதோட திறனை நிரூபித்து ஒரு சாதனையும் நம்மளுக்கு படைத்திருக்கு. ஸோ இதோட சாதனையை நம்ம நினைவு கூறும் விதத்தில் தான் நம்ம விண்வெளி தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் சூரியனை நோக்கி நம்ம பயணம் மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதில் முதல் படி பார்த்தோன்னா ஆதித்யா L1. ஸோ இந்த ஆதித்யா L1ன்றது 2023ஆம் ஆண்டு சூரியனை நோக்கி நம்ம விண்வெளிக்கு அனுப்பியிருக்கோம். ஸோ இது முதல் சூரியன் ஆராய்ச்சி திட்டம் அப்படின்னு கருதப்படுது. ஸோ இந்த விண்கலம் சூரியன் பூமி மண்டலத்திற்கு முதல் லெக்ரான்ஷியன் புள்ளி, அதாவது இந்த லெக்ரான்ஷியன் புள்ளி என்னன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள அந்த புவியீர்ப்பு சக்தி நிலையானதாக இருக்கிற அந்த புள்ளியை தான் இந்த லெக்ரான்ஷியன் புள்ளி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒரு புள்ளியில் அந்த ஆர்பிட்டல் நிறுத்தப்பட்டு அங்கே இருந்து நம்மளுக்கு சூரியனோட குரோமோஸ்பியர், அதுக்கப்புறம் சூரியனோட காற்றை பற்றி ஆராய்ந்து நம்மளுக்கு தகவல்கள் தரக்கூடியது இந்த ஆதித்யா L1. மேம், மற்ற நாடுகள் விண்வெளியில் என்ன மாதிரியான ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்காங்க?
மற்ற நாடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இந்தியாவையும் தாண்டி பார்த்தோன்னா அமெரிக்காவில் நாசா விண்வெளி மையம் வந்து நம்மளுக்கு முன்னாடியிலேருந்தே நிறைய விண்வெளியில் ஆராய்ச்சிகள் நடத்தி கொண்டு தான் இருக்குது. இன்றளவும் வந்து அது ஆராய்ச்சிகளை நிறுத்தாமல் அவங்க நிறைய டெக்னாலஜிஸை நோக்கி போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா தொலைநுட்ப முன்னேற்றத்திற்காக இப்போ நிலவில் வந்து ஆராய்ச்சி செஞ்சு வந்துட்டுருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் செவ்வாய் கிரகத்தில் வந்து மனிதனால் பயணம் செய்ய முடியுமா, அப்படி செஞ்சாலும் எப்படி வாழ்கிறது, அங்கே இருந்து என்ன வேலை செய்ய முடியும், ஸோ இதை பற்றிலாம் வந்து ஆராய்ஞ்சிட்டு அவங்க செவ்வாய் கிரகத்துக்கு மனிதனை அனுப்பும் ஆராய்ச்சி வந்து மேற்கொண்டுட்ருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோன்னா நாசாவில் வந்து நிலவில் முதல் பெண் நபரை இறக்கும் பணியிலையும் இருந்துகிட்ருக்காங்க அவங்க. ஸ்பேஸ் எக்ஸோட இணைந்துட்டு சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு நிறைய ராக்கெட்களை அனுப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஐரோப்பியா விண்வெளி மையம் அப்படின்னு பார்த்தோன்னா புதனை நோக்கி அவங்க பயணம் மேற்கொண்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வியாழனை சுற்றி இருக்கிற அதோட துணைக்கோள்களை பற்றி ஆராய்ந்து கண்டறியறதுக்காக இப்போ அவங்க செயற்கைக்கோள்கள் ஆராய்ச்சியில் இருந்துகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா செவ்வாய் கிரகத்தை நோக்கி முதல் ஐரோப்பிய செயற்கைக்கோளை ஆராய்ச்சியிலும் மேம்பட்டுருக்காங்க அவங்க. மேம், உங்களுக்கு பிடிச்ச விண்வெளி வீரர் யார், அது ஏன்? பிடித்தவங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு விண்வெளி விஞ்ஞானியில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸு அதெல்லாம் பார்க்குறப்ப ஒவ்வொருத்தரையும் நம்மளுக்கு பிடிக்கும். இதில் வந்து பிடித்ததுன்னு அப்படின்னு இல்லாமல் எனக்கு ஊக்குவித்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்த ஒரு நபர் வந்து நான் பேச விரும்புகிறேன். ஸோ ஏபிஜே அப்துல் கலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். ஸோ இவர் நம்ம தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் சாமானிய மக்களோடு பிறந்து சாமானியனும் சாதனை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு சாதனையை செஞ்சு காமிச்சிருக்கார் அவர். ஸோ இவர் எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனல் மோட்டிவாக இருக்கிறாரு. நம்மளாலையும் ஒரு சாதனை செய்ய முடியும், கனவுகளை நோக்கி பயணம் செய்ய முடியும் அப்படின்னு நிறைய விதத்தில் வந்து அவர் நம்மளுக்கு புரிய வச்சுருக்காரு. ஸோ இவரை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, இவர் டிஆர்டிஓ இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திலையும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலும் 40 ஆண்டுகள் வந்து விண்வெளி பொறியாளராக பணியாற்றி வந்துட்டு இருக்காரு. ஸோ ஏவுகணை, அப்புறம் ஏவுகணை ஏவல் வாகனம், இது எல்லாமே அது வளர்ச்சி அடைகிறதுக்கு மிக பங்களிப்பு தந்திருக்காரு. இதனாலேயே அவரை நம்ம மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அவர் 1988ஆம் ஆண்டு போக்ரான் அணு ஆயுத பரிசோதனை நிறுவனத்தில் தொழில்நுட்பம் மற்றும் அரசியல் ரீதியாக நிறைய பங்கு வகித்து அவர் உதவி செஞ்சிட்டு இருந்திருக்காரு. இவர் ஆராய்ச்சியும் தாண்டி 11வது குடியரசுத் தலைவராக இந்திய அரசில் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்கு நிறைய தொண்டு செஞ்சுட்டு வந்திருக்காரு. சாதனைகள் அப்படின்னா நம்ம சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கலாம். ஸோ அதில் வந்து எனக்கு வந்து பிடித்ததுன்னு பார்த்தோன்னா, அவர் ஓய்வு காலத்திலும் வந்து அவர் வந்து நிறைய குழந்தைகளையும் பள்ளி கல்லூரிகளை பேராசிரியராக இருந்து நிறைய வந்து குழந்தைகளுக்கு இந்த ஆராய்ச்சியை பற்றி நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் இருந்திருக்காரு அவர். அது மட்டும் இல்லாமல் இவரோட பர்த்டேயான அக்டோபர் 15 நம்மளுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் கிரியேட்டிவ் அண்ட் இன்னோவேஷன் டே அப்படின்ற ஒரு இதில் வந்து ஆண்டுதோறும் வந்து அவர் அப்துல் கலாம் நினைவாக ஒரு பரிசு கொடுத்துட்டு தான் இருக்காங்க இன்ன வரைக்கும். மேம், இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை விக்ரம் சாராபாய் அவரோட வாழ்க்கை வரலாறும் அன்ற அவரோட பங்களிப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை ஸோ டாக்டர் விக்ரம் சாராபாய். ஸோ இவரோட தொண்டுகள் பார்த்தோன்னா நம்மளுக்கு நிறைய இருக்குது. பல்வேறு துறையில் நிறைய ஏராளமான நிறுவனங்கள் நிறுவியிருக்காரு. அதுவும் இல்லாமல் நிறைய நிறுவனங்கள் வரதுக்கு உதவியும் செஞ்சிட்ருக்காரு. இவரோட வாழ்க்கை வரலாறு அப்படின்னு பார்த்தோன்னா, ஆகஸ்ட் 12ஆம் தேதி 1919ஆம் நாள் அகமதாபாத்தில் ஒரு பணக்கார வணிக குடும்பத்தில் வந்து பிறந்திருக்காரு. தந்தை வந்து ஒரு தொழிலதிபராக இருந்தாலுமே இவரோட நாட்டம் வந்து கணிதத்திலையும் இயற்பியலும் தான் இருந்திருக்கு. ஸோ இதனாலேயே அவர் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு இங்கிலாந்துக்கு வந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் தன்னோட பட்டப்படிப்பை முடிக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் தான் என்ன இருக்குன்னா, 2ஆம் உலகப் போர் வந்து திரும்பியும் இந்தியா திரும்பி என்ன பண்ணியிருக்காருன்னா, பெங்களூரில் இருக்க இந்திய அறிவியல் கழகத்தில் நோபல் பரிசு பெற்ற சர் சி வி ராமருக்கு கீழே அவரோட வழிகாட்டுதன் கீழே வந்து காஸ்மிக் கதிரை குறித்து ஆராய்ச்சி செஞ்சுட்டு வந்திருக்காரு. ஸோ இந்த ஆராய்ச்சி வந்து இவருக்கு பெரிய ஆர்வம் கொண்டு
திரும்பியும் அந்த 2ஆம் உலகப் போர் முடிந்த காலகட்டத்தில் அவர் வந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் போய் காஸ்மிக் கதிர் விசாரணை என்ற தலைப்பில் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னோட ஆய்வறிக்கையை சமர்ப்பித்து 1947ஆம் ஆண்டு, அதாவது நம்ம 1947ஆம் ஆண்டு வந்து முனைவர் பட்டம் பெற்று நம்ம இந்தியா திரும்பியிருக்காரு. ஸோ இவரோட பங்களிப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியா திரும்பிய இவர் வந்து தன்னோட தொழில் சார்ந்து எதுவுமே செய்யாமல் மக்களுக்கு நிறைய ஆராய்ச்சி ஆய்வகமும் நிறுவனமும் கட்டுவதற்கு அவர் உதவி செஞ்சுருக்காரு. இவரோட முதல் வேலையாக என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னோட குடும்பங்கள் அப்புறம் நண்பர்களுக்கு கீழே இருக்கிற நிறைய சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு நோக்கி அவர் உதவிக்கரம் நீட்டி அவர் வந்து இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம் வந்து அகமதாபாத்தில் நிறுவி அதில் பணியாற்றியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்திய மேலாண்மை நிறுவனம் வந்து நிறுவுறாரு. இது இந்திய தொழிலதிபர்களோட சேர்ந்து அவர் வந்து உருவாக்குன ஒரு நிறுவனமாக. ஸோ இதில் அவரோட பங்களிப்பு ரொம்ப பெருசாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா நிறைய நிறுவனங்கள் வைக்கிறாரு. கல்பாக்கத்தில் இருக்க ஃபாஸ்ட் ப்ரீடர் டெஸ்ட் ரியாக்டர், கல்கட்டாவில் இருக்க வேரியபிள் எனர்ஜி சைக்ளோட்ரான் ப்ராஜெக்ட், அப்புறம் பீகாரில் யுரேனியம் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ இது மாதிரி பல நிறுவனங்களை வந்து அவர் நிறுவிட்டு வராரு. இதோட அணுசக்தி ஆணையத்தோட தலைவராகவும் சில காலம் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ இவரோட பெரிய சாதனைகள் அப்படின்னு நான் என்ன குறிப்பிடுவேன்னா, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம், இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்க இஸ்ரோ, இது நிறுவுறதுக்கு முக்கிய காரணமே அவர் தான். ஸோ அந்த காலத்தில் வந்து ரஷ்யாவோட ஸ்பட்னிக் ஏவுகணை வந்து விண்ணில் ஏவப்பட்ட அடுத்த இது வந்து இவர் வந்து இந்தியா போன்ற வளரும் நாடுகளும் கண்டிப்பாக விண்வெளி ஆராய்ச்சி மையம் நிறுவி அதில் விண்வெளி திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி அதோட முக்கியத்துவத்தை இந்திய அரசுக்கு அவர் வந்து தெரிவித்திருக்காரு. ஸோ இவரோட முயற்சியை கண்டு இந்திய அணு அறிவியல் தந்தை என கூறுவர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்தியாவில் முதல் ஏவுகணை அமைப்பதற்கு விக்ரம் சாராபாய்க்கு ஆதரவு அளித்திருக்காரு. இதன் பிறகு இவரோட ஆதரவோடு சேர்ந்து திருவனந்தபுரத்தில் முதல் இந்திய விண்வெளி மையம் அமைத்து இந்திய செயற்கைக்கோள்களை உருவாக்குறாங்க. அதோட ஏவுகணை திட்டத்தையும் தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களோட முயற்சிகளாக எல்லாமே சேர்ந்து தான் இந்திய முதல் செயற்கைக்கோளான ஆரியபட்டாவை வந்து 1975ஆம் ஆண்டு வந்து ரஷ்யாவோட உதவியோட நம்ம விண்வெளியில் நிறுத்துகிறோம். ஸோ இவர் விண்வெளி மையத்தோட அவரோட பணியை நிறுத்தாமல் அவரோட அறிவியல் கல்வி ஆர்வம் இருந்ததுனாலேயே 1976ஆம் ஆண்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, அகமதாபாத்தில் ஒரு சமூக அறிவியல் மையத்தையும் நிறுவுறாரு. இது இன்றளவும் வந்து இந்திய அரசால் வந்து டாக்டர் விக்ரம் சாராபாய் அறிவியல் மையம் என்று அழைக்கப்பட்டு தான் இருக்குது. மேம், நமது இந்தியாவில் விண்வெளி ஆய்வுகள் எந்த அளவுக்கு வெற்றியை பெற்றுட்டு இருக்காங்க, அதோடைய வருங்கால நோக்கம் என்ன? நம்ம இந்தியாவில் பார்த்தோன்னா இப்போ தான் வந்து நம்ம சந்திராயன் மூலமாக சந்திரனை நோக்கி போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஆதித்யா L1 மூலமாக சூரியனை வந்து ஆராய்ச்சி செய்ய நம்ம ஒரு படி எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா சூரியனோட மேற்பரப்பு கழுத்து நெக்ஸ்ட்டு சூரியனோட அடுத்த வளிமண்டலத்தை பற்றி படிக்கிறதுக்கு நம்ம ஆராய்ச்சிகள் செய்வோம். செவ்வாய் கிரகத்தில் வந்து நம்மளால் என்ன ஆராய்ச்சி செய்ய முடியும்னு பார்ப்போம். மற்ற நாசா ஐரோப்பிய நாடுகள் பண்ணுற மாதிரி இது வியாழன் மற்ற கிரகங்களில் இருக்க துணைக்கோள்களை பற்றியும் படிப்போம். அதே நேரத்தில் நம்ம பூமிக்கு தொழில்நுட்ப செயற்கைக்கோள்களும் அதுக்கான ஆராய்ச்சிகளும் நம்ம வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். ஓகே மேம். மேம், பூமியில் இருக்கிறது போல் பருவநிலை மாற்றங்கள் வந்து விண்வெளியிலும் இருக்குமா? பூமியில் வந்து பருவநிலை மாற்றம் அப்படின்றது நம்ம பூமியில் இருக்க பூமியை சுற்றி இருக்க காற்று மண்டலத்தினால ஏற்படுற ஒன்று. ஸோ இது வந்து நம்ம பூமிக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். அந்த காற்று மண்டலத்தில் மழையோ இல்லை வெயிலோ அடிக்குதுன்னா அந்த காற்று மண்டலத்தோடு தான் நம்மளுக்கு இருக்குது. அது விண்வெளியில் கண்டிப்பாக இருக்க முடியாது. விண்வெளி பூமி இவற்றுக்கான தொடர்புகள் இன்னும் எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு இருக்கும்? நம்மளுக்கு வந்து எப்போ பிக் பேங் தியரி உருவாகி எப்போ விண்வெளி உருவாச்சோ, எப்போ நம்மலாம் உருவானோமோ அப்பத்துலேருந்து இந்த விண்வெளி பூமி அப்படின்ற ஒரு தலைப்பு வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே போல் அடுத்த நம்ம விண்வெளி எப்போ விரிவாக்கம் செஞ்சு நம்ம விண்வெளி அழியுதோ
அழிந்து அதுக்கப்புறம் எப்போ புதுப்பிக்குதோ அது வரைக்கும் நம்மளோட அந்த பூமி விண்வெளின்ற ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டு தான் இருக்கும். ஓகே மேம். திரைப்படங்களில் காட்டுவது போல மனிதன் வந்து விண்வெளியில் இலகுவா அந்தரத்தில் நடக்க முடியுமா? அது அப்படி நடக்க முடியும்னு சொல்ல முடியாது. இது இங்கே வந்து நம்ம புவியீர்ப்புன்னு சொல்லுவோம். ஸோ புவியீர்ப்பு இருக்கனால நம்ம அந்தரத்தில் இருக்க முடியாது. ஆனால் அங்கே அந்தரத்தில் நடக்க முடியும்னு சொல்ல முடியாது. அந்தரத்தில் பறக்கலான்னு வேற சொல்லலாம். ஏன்னா வந்து அங்கே ஒரு புவியீர்ப்பு தன்மை இருக்காது. அதே நேரத்தில் எது வந்து எந்த டைரக்ஷன் அப்படின்ற ஒரு குறிப்பும் இருக்காது அங்கே. ஸோ நடக்கிறதோட அங்கே பறக்கிறது அப்படின்ற அந்த வார்த்தை வந்து சூட்டாகும். ஓகே மேம். மேம் அதே போல் இப்போ விண்வெளிக்கு செல்லக்கூடிய வீரர்கள், விண்வெளி வீரர்கள் வந்து எந்த மாதிரியான பயிற்சிகள் வந்து எடுத்துக்குவாங்க? பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க விண்வெளிக்கு போகிறதுனா அந்த விண்வெளிக்கு ஏற்ற மாதிரி அவங்கள திறமைப்படுத்திக்கணும். ஸோ நம்ம கட்டமாகவே நம்ம புவியீர்ப்பு இல்லாமல் வாழ தெரியணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாறணும். அதே நேரத்தில் விண்வெளிக்கு போய் ஏதாவது ஆய்வு செய்கிறாங்க அப்படின்னா அதை பற்றின தகவல்கள் தெரிஞ்சுக்கணும். அங்கே போய் எந்த ஆய்வு செய்கிறாங்களோ அதை வந்து செய்கிறதுக்கான முழு முயற்சியோடு அவங்க கற்றுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அங்கே ஏதாவது கோளாறுகள் ஏதாவது ஏற்படுது அப்படின்னா அதை எப்படி சரி செய்து திரும்பியும் நம்ம பூமிக்கு வரணும் அப்படின்ற. மேம் இஸ்ரோவில் உள்ள பெண் விஞ்ஞானிகள் யார் யார்? பெண் விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம இந்திய விண்வெளி மையத்தில் விஞ்ஞானி வந்து ஒரு கோட்பாடு சொல்லியிருப்பாங்க. அதாவது இஸ்ரோவில் பாலினம் குறித்து யாரையும் பார்ப்பதில்லை, பாலினம் இல்லாமல் தன் முயற்சியை வைத்து தான் இங்கே பணி அமர்றோம் அப்படின்னு. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இங்கே நாங்கள் பெண்கள் ஆண்கள் அப்படின்னு யாரும் பிரித்து பார்க்காம தன்னோட முயற்சியில் தன்னோட ஆராய்ச்சியை கொண்டு வரவங்களுக்கு மட்டும்தான் அங்கே வந்து இடம். ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம சந்திரயான் 3 அந்த திட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட 16,000 ஊழியர்கள் வேலை செஞ்சுருக்காங்கன்னா அதில் 20லேருந்து 25% வந்து பெண்கள் தான் அங்கே வேலை செஞ்சுருக்காங்க. பெண் விஞ்ஞானிகள் தான் அங்கே சாதனை படைத்திருக்காங்க. ஸோ அப்படி சாதனை படைத்த பெண் விஞ்ஞானிகளில் ஒரு சில பேரை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ முதலாவதாக பார்த்தோன்னா நான் நிகர் சாஜி அவங்கள பற்றி பேசணும். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் செங்கோட்டை மாவட்டத்தில் பிறந்து அரசு பள்ளியில் படித்து திருநெல்வேலியில் பொறியியல் கல்லூரியில் பட்டப்படிப்பு முடித்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ராஞ்சியில் இருக்க பில்லா தொழில்நுட்ப கல்லூரியில் பட்டம் பெற்று, அதாவது எம்டெக் பட்டம் பெற்று அவர்கள் வந்து இஸ்ரோவில் பணியாற்ற ஆரம்பித்திருக்காங்க. ஸோ இவங்களோட அந்த சிறு வயதுலேருந்தே இந்த விண்வெளி ஆராய்ச்சியை பற்றி நிறைய ஆர்வம் கொண்டதுனாலேயே இந்த இஸ்ரோவில் வந்து அவங்க வந்து சேரணும் அப்படின்றது ஒரு கனவாகவே இவங்க வச்சுருந்துருக்காங்க. ஸோ இஸ்ரோவில் வந்து இவங்க 8 ஆண்டு வந்து பணிபுரிந்து நிறைய சாதனை படைத்து ஆதித்யா L1 விண்கலத்துக்கு இவர் வந்து திட்ட தலைமை பொறுப்பு ஏற்று இயக்குனராக நியமித்துறாங்க. ஸோ இவங்களோட தலைமையில் வந்து ஆதித்யா L1 இன்றைக்கு வந்து நம்ம சூரியனை நோக்கி பயணம் செஞ்சு இன்றைக்கி ஒரு ஆராய்ச்சியில் கொண்டு வந்துட்டுருக்கோன்னா இவங்களோட பங்களிப்பு நம்மளுக்கு ஒரு முக்கியமானதாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து ரீத்து கதிரால். ஸோ இவங்க வந்து வட இந்தியாவில் லக்னோவை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி ஆவாங்க. ஸோ இவங்க சிறு வயதுலேருந்தே இந்த சந்திரனை பற்றியும் வானத்தை பற்றியும் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் கொண்டவங்க. ஸோ இந்த ஆர்வம் தான் இவங்களை வந்து விண்வெளி மையத்தில் ஒரு பணியாற்றும் விஞ்ஞானியாக மாற்றத்துக்கு உதவி செஞ்சுருக்கு. இவருக்கு வந்து இயற்பியல் மற்றும் கணிதத்தில் ரொம்ப ஆர்வம் இருந்திருக்கு. ஸோ பட்ட மேற்படிப்பு முடித்த அடுத்த நிமிஷமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க இஸ்ரோவில் அப்ளை பண்ணி முதல் அப்ளிகேஷனே வந்து இவங்களுக்கு வந்து செலக்ட் ஆகி ஒரு விஞ்ஞானியாக அவங்க ஒரு பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. 18 ஆண்டுகள் வந்து இஸ்ரோவில் பணிபுரிந்து நிறைய செயல்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. பல திட்டங்களில் பங்கு வகிச்சிருக்காங்க. செவ்வாய் கிரகத்துக்கு செயற்கைக்கோள் அனுப்பிய மங்கள்யான் திட்டத்தில் வந்து இவங்களோட ஒரு சாதனையில் இந்த மங்கள்யான் திட்டமும் அடங்கியிருக்கு. ஸோ மென்ஸ் ஆர் ஃப்ரம் மார்ஸ், உமென்ஸ் ஆர் ஃப்ரம் வீனஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தோட தலைப்பை வைத்து நம்ம ஒரு பொதுவாக சொல்லுவோம். ஆண்கள் எல்லாம் செவ்வாயிலிருந்தும் பெண்கள் எல்லாம் வெள்ளியிலிருந்தும் வந்தாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஸோ இதை வந்து தகர்த்தெறிஞ்சு மங்கள்யானில் வந்து பெண்களும் செவ்வாய் கிரகத்திலிருந்து வருகிறார்கள் அப்படின்ற ஒரு கோட்பாடை அந்த இதை மாற்றி அமைச்சது வந்து இவங்களும் ஒரு பெரிய பங்குன்னு தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நந்தினி
ஹரிநாத். ஸோ இவங்களும் மங்கள்யான் திட்டத்தில் ஒரு பெண் விஞ்ஞானியாக தான் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க அம்மா வந்து கணினி ஆசிரியர், அவங்க அப்பாவை பார்த்தோன்னா நம்ம பொறியாளர். ஸோ இவங்களோட அப்பா வந்து இயற்பியலில் ரொம்ப ஆர்வம் மிகுந்தனால இவங்களும் அதே பாதையை வந்து ஃபாலோ பண்ணி ஒரு விஞ்ஞானியாக ஆயிருக்காங்க. இவங்க வந்து 20 ஆண்டு வந்து இஸ்ரோவில் வந்து பணியாற்றி பல சேவைகள் வந்து பல பணிகள் வந்து செஞ்சுருக்காங்க, பல சாதனைகள் வந்து செஞ்சுருக்காங்க. அதுக்கடுத்து அனுராதா, இவங்களும் மங்கள்யான் திட்டத்தில் நந்தினியோட ஒரு விஞ்ஞானியாக தான் இருந்திருக்காங்க. ஸோ இவங்களும் 34 ஆண்டுகள் வந்து இஸ்ரோவில் பணிபுரிந்து சாதனைகள் செய்து வந்திருக்கிறாங்க. மேம், நமது விண்வெளி திட்டத்தில் சிவனோட பங்களிப்பு என்ன மேம்? டாக்டர் கே சிவன், இவர் வந்து விண்வெளி துறையில் நிறைய வந்து சாதனை செஞ்சு வந்துட்டுருக்காரு, நிறைய பங்களிப்பும் தந்திருக்காரு. ஸோ இவரை வந்து பேசணும் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக இருக்கும். அதே நேரம் இவரோட ஆராய்ச்சிகள் பார்த்தோன்னா நிறைய வந்து நம்மளுக்கு புதுசாக இருக்கும், கேள்விப்படாததாக இருக்கும். ஸோ இவர் விண்வெளி துறையில் செயலாளராகவும் விண்வெளி ஆணையத்தில் வந்து தலைவராகவும் இஸ்ரோவோட தலைவராகவும் இந்த 2018 2022 வரையும் பணியாற்றியிருக்காரு. ஸோ இவர் இருந்த காலகட்டம் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு க்ரூஷலான காலகட்டமாக இருக்குது. அந்த காலகட்டத்தில் தான் கொரோனா வந்து நிறைய நம்ம வந்து கஷ்டப்பட்ட இதாக இருந்தது. ஸோ அந்த காலகட்டத்திலும் வந்து இவர் நிறைய ஆராய்ச்சியில் வேலை செய்து நிறைய செயற்கைக்கோள்களை அவர் அமைச்சிருக்காரு. ஸோ இதுவே அவருக்கு வந்து ஒரு பெரிய சாதனை தான். ஸோ இவரோட வாழ்க்கை வரலாறு அப்படின்னு பார்த்தோன்னா 1982 ஆண்டு வந்து இஸ்ரோவில் சேர்ந்து முதல் திட்டம் பார்த்தோன்னா பிஎஸ்எல்வி திட்டத்தில் ஒரு விஞ்ஞானியாக சேர்க்கப்படுறாரு. ஸோ இவர் விண்வெளி பொறியியல், அப்புறம் விண்வெளி போக்குவரத்து அமைப்புகள், லான்ச் வாகனம் அதோட வடிவமைப்பு, கட்டுப்பாடு, வழிகாட்டுதல் வடிவமைப்பு, விமான அமைப்புகள் சரிபார்ப்பு, ஸோ இந்த மாதிரி துறைகளில் எல்லா துறைகள்லேயும் இவரோட பங்களிப்பு இருந்திருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அவரோட புதுமையான பங்களிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா பணி வடிவமைப்பில் வந்து அவரோட உத்திகள் பயன்படுத்தி இந்த பிஎஸ்எல்வி வந்து சீரான செயல்திறன், அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த செயல்திறன் பண்ணி சாதனை செஞ்சிருக்கு. இதில் வந்து இவரோட பின்பற்றப்பட்ட உத்திகள் தான் வந்து முக்கிய காரணமாக இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதை தொடர்ந்தே வந்து ஜிஎஸ்எல்வி Mark 2, Mark 3 மற்ற ஏவுகணைகளும் இந்த பிஎஸ்எல்வி போலவே இவரோட ஆராய்ச்சியை அடித்தளமாக கொண்டே வந்து விண்ணில் எறியப்பட்டு ஒரு நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 60 ட்ராஜி சிமுலேஷன் மென்பொருள், அதாவது சித்தாரா அப்படின்ற ஒரு மென்பொருள் வந்து அதை உருவாக்குறதுக்கு தலைமை பொறுப்பாளராக இருந்திருக்கிறாரு. இந்த சித்தாரா வந்து இன்ன வரைக்கும் இந்த இஸ்ரோவில் ஒவ்வொரு ஏவுகணைக்கும் எல்லா வாகனங்களுக்கும் ஒரு பாதை உருவாக்குறதுக்கு ஒரு மென்பொருளாக பயன்பட்டு தான் வந்துட்டுருக்கு. ஸோ இது உருவாக்குன டாக்டர் கே சிவன் வந்து ஒரு முதுகெலும்பாகவே இருக்கார் இன்ன வரைக்கும் ஆராய்ச்சிகளுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவரோட பங்களிப்புன்னு பார்த்தோன்னா பல்வேறு வானிலை மற்றும் காற்று நிலைகள் கீழே ராக்கெட் ஏவுதளம் வந்து நம்மளால் ஏவ முடியும் அப்படின்னு அவர் வந்து நிரூபித்து காமிக்கிறாரு. எது மூலமானா காற்று சார்பு உத்தியை பயன்படுத்தி அவர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஏவுதளம் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவர் செயல்படுத்தியும் காட்டியிருக்காரு. ஸோ அதே நேரத்தில் பிஎஸ்எல்வி அந்த விண்கலம் வந்து விண்ணில் வந்து கிட்டத்தட்ட 104 செயற்கைக்கோள்களை ஏந்தி கொண்டு வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி இவர் வந்து சாதனையும் செஞ்சுருக்காரு. ஸோ 2015 இன்டிகிரேட்டட் டிசைன்ஸ் ஃபார் ஸ்பேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் என்ற புத்தகம் உட்பட பல்வேறு புகழ்பெற்ற ஜேர்னலில் வந்து இவர் பப்ளிஷ் பண்ணியிருக்கார். மேம், இந்தியாவிலிருந்து விண்வெளிக்கு சென்ற ராகேஷ் சர்மாவோட பயணம் பற்றி கூற முடியுமா? ராகேஷ் சர்மா பற்றி பேசணுன்னா அவர் வந்து எல்லாத்துலேயும் நம்மளை ஃபஸ்ட்டு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படி நம்ம இந்தியாவிலேருந்து முதல் புள்ளி வைத்த நபர்னே சொல்லலாம் அவரை. ஸோ விண்வெளியில் வந்து முதல் இந்திய விண்வெளி வீரர் அப்படின்னா ராகேஷ் சர்மா தான். ஸோ இவர் பஞ்சாப் மாநிலத்தில் பட்டியாலான்ற இடத்துல வந்து பிறந்து சென்ட் ஜான்ஸ் ஸ்கூலில் வந்து படித்து தேசிய விமானப்படையில் வந்து பட்டம் பெற்றிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து விமானப்படை பிரிவோட ஒரு குழுக்கு தலைவராக வந்து 1984 நியமிக்கப்பட்டு
1982 வந்து விண்வெளிக்கு பயணம் செய்யும் முதல் நபராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ இவருக்கு பயிற்சி காலம் வந்து ஒரு 1.5 வருஷம் கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் 1987ஆம் ஆண்டு வந்து ஏப்ரல் 2ஆம் ஆண்டு விண்வெளி பயணத்தை மேற்கொள்கிறார். ஸோ இவரோட என்னன்னா ரஷ்ய விண்வெளி வீரர்கள் 2 பேரும் பயணம் செய்கிறார்கள். அதோட சேர்ந்து சல்யூட் என்ற விண்வெளி மையத்தில் இவங்களோட குழுவும் இவரும் சேர்ந்து பல அறிவியல் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காங்க. ஸோ இவரோட சாதனைகளை பார்த்து அசோக சக்ரா விருது வந்து அவரோட பணியை பாராட்டி இந்திய அரசு கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் சோவியத் ரஷ்யாவின் நாயகன் என்றும் ஆர்டர் ஆஃப் த லெனின் அப்படின்ற விருதுகளையும் இவருக்கு இந்திய அரசு கொடுத்து கௌரவித்து. மேம் விண்வெளி ஆராய்ச்சி மையங்கள் எங்கே இருக்கு மேம்? விண்வெளி ஆராய்ச்சி மையங்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் நம்ம இது பண்ணிருக்கோம். நாசா, ஐரோப்பிய நாடு, ஜப்பான், இது மாதிரி நிறையா இடங்களில் வந்து விண்வெளி ஆராய்ச்சியை பற்றி ஆராய்ச்சி நிறுவனங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. நம்ம இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா திருவனந்தபுரத்தில் ஒன்று இருக்குது, ஸ்ரீஹரிகோட்டாவில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இடங்களில் வந்து நம்ம இந்திய விண்வெளி மையங்கள் நிர்வகித்து நிறையா செயற்கைக்கோள்களை வந்து நம்ம உருவாக்கி கொண்டு தான் இருக்கிறோம். ஓகே மேம். மேம் விண்வெளி குறித்த பாடத்திட்டங்கள் நம்மளுடைய இந்தியாவில் எந்த வகுப்புல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? விண்வெளியை பற்றி அப்படின்னா நம்ம அறிவியல் அப்படின்னு நம்ம பாடப்புத்தகத்தில் எப்போ சேர்க்குறோமோ அப்போத்துலேருந்து விண்வெளியை பற்றி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு குழந்தைங்களோட புத்தகத்திலே வந்து விண்வெளியை பற்றி ஸ்பேஸ், யூனிவர்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எளிமையாக புரிகிற அளவுக்கு இந்த விண்வெளியை பற்றின பாடப்பிரிவு வந்துக்கிட்டு தான் இருக்குது. மேம் விண்வெளி ஆராய்ச்சியில் சதீஷ் தவானோட முக்கியத்துவம் என்ன? பேராசிரியர் சதீஷ் தவானை பற்றி சொல்லணுன்னா இவர் நம்ம இந்திய ராக்கெட் விஞ்ஞானிகளில் ஒருத்தராக சொல்லலாம். ஸோ இவரோட வரலாறை பற்றி பேசணுன்னா ஸ்ரீநகரில் பிறந்து இந்தியாவிலையும் அமெரிக்காலையும் பட்டப்படிப்புகள் படித்து இந்திய விண்வெளி மையத்தில் நிறைய பங்கேற்றிருக்காரு. ஸோ இவரோட இந்திய சோதனையில் திரவ இயக்கவியல் ஆராய்ச்சியில் தந்தை அப்படின்னும் கூறப்படுறாரு. அதோட கொந்தளிப்பு மற்றும் எல்லை அடுக்குகள் துறையில் மிக சிறந்த ஆராய்ச்சியாளர் என்றும் அவர் வந்து கூறப்படுகிறார். இந்திய விண்வெளி திட்டத்தோட நிறுவனர் அதாவது விக்ரம் சாராபாய் அடுத்து இவர் வந்து 1972ஆம் ஆண்டு இஸ்ரோவில் தலைவராக பணியமர்றாரு. அது மட்டும் இல்லாமல் விண்வெளி ஆணையத்தின் தலைவராகவும் அதே விண்வெளி துறையில் இந்திய அரசின் செயலாளராகவும் பணியாற்றிருக்கார். ஸோ இவர் பணியாற்றின அந்த 10 ஆண்டுகளில் வந்து இந்திய விண்வெளி திட்டம் வந்து நிறைய அசாதாரண வளர்ச்சியும் அடைஞ்சிருக்கு. அது மூலமாக நிறைய அற்புதமான சாதனைகளும் மேற்கொண்டிருக்கு. ஸோ இஸ்ரோ தலைவராக இருந்த போதிலும் தன்னோட ஆராய்ச்சியை விடாமல் எல்லை அடுக்கு ஆராய்ச்சியை வந்து அவர் மேற்கொண்டுட்டு தான் இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பெங்களூரில் அமைந்துள்ள இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தில் வந்து பிரபல பேராசிரியராகவும் பணிபுரிந்திருக்காரு. அங்கே முதல் சூப்பர்சோனிக் காற்றலை சுரங்கப்பாதையும் அமைத்து ஒரு சாதனை படைத்திருக்காரு. பிரிக்கப்பட்ட எல்லை அடுக்கு பாய்ச்சல்கள், அப்புறம் முப்பரிமாண எல்லை அடுக்குகள், ட்ரைசோனிக் ஓட்டங்கள், ஸோ இது மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு அவர் நிறைய பேராசிரியர்கள் விஞ்ஞானிகளுக்கு ஒரு முன்னோடியாகவும் இன்றளவும் இருந்துகிட்ருக்காரு. ஸோ பேராசிரியர் சதீஷ் தவான் வந்து கிராமப்புற கல்வி, தொலை உணர்தல் இது போன்ற துறை சார்ந்து நிறைய செயற்கைக்கோள்களும் அதோட திட்டங்களையும் நிறைவேற்றியிருக்காரு. ஸோ இவரோட செயற்கைக்கோள் திட்டங்களில் ஒன்றான இன்சாட், அப்புறம் IRS, அப்புறம் PSLV, ஸோ இது மாதிரி செயற்கைக்கோள்கள் விண்ணில் ஏவப்பட்டு இந்திய அரசு அதாவது இந்திய விண்வெளி நிறுவனம் வந்து உலக அளவில் வந்து பார்க்கப்படும் அளவுக்கு பெருமை கொள்ள வைத்தது வந்து இவரோட முயற்சியால் தான். ஸோ இவரோட சாதனைகளை பார்த்து நம்ம இந்திய அரசு வந்து ஆந்திர பிரதேஷ் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கிற இந்திய செயற்கைக்கோள் ஏவுகணத்துக்கு இவரோட பேரை வச்சு அதாவது பேராசிரியர் சதீஷ் தவான் விண்வெளி மையம் அப்படின்னு மறுபெயரிட்டு அவருக்கு வந்து பெருமை அளித்திருக்காங்க. ஓகே மேம். மேம் சந்திராயனோட தொடர்புடைய விஞ்ஞானிகள் யார் யார்? சந்திராயன் திட்டத்தில் வந்து நிறைய விஞ்ஞானிகள் வந்து இருந்திருக்காங்க. ஸோ இந்த 3 சந்திரயான் வந்து
அனுப்புன அந்த இதில் பார்த்தோன்னா சில விஞ்ஞானிகளோட பேர்களும் அவங்களோட வாழ்க்கை வரலாறும் சொல்கிறேன். ஸோ முதல்ல வந்து வீரமுத்துவேல், இவர் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து இந்த சந்திரயான் திட்டத்தில் இயக்குனராக இருந்திருக்காரு. இவர் வாழ்க்கை வரலாறு பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் வசித்து ஐஐடியில் வந்து பட்டம் பெற்றவர். ஸோ 2019ஆம் ஆண்டு வந்து இஸ்ரோவில் வந்து பணியாற்ற ஆரம்பித்து இஸ்ரோவின் பல்வேறு மையங்களுக்கு வந்து ஒருங்கிணைப்பு பணிகளை வந்து இவர் மேற்கொண்டிருக்காரு. ஸோ சந்திரயான் 2வது திட்டத்தில் வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறதுனாலேயே இவரோட பங்கு வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. ஸோ இதனாலேயே சந்திரயான் 3ல் இவரை வந்து திட்ட இயக்குனராகவும் நியமித்து இவர் கீழே வந்து சந்திரயான் 3 சாதனை படைத்திருக்கு. இரண்டாவது பார்த்தோன்னா கல்பனா கே. ஸோ இவங்க வந்து துணை திட்ட இயக்குனர். இவங்க வந்து மங்கள்யான், அதுக்கப்புறம் சந்திரயான் 2, ஸோ இது மாதிரி நிறைய செயற்கைக்கோள்கள் திட்டத்தில் வந்து முக்கிய பங்குகள் வகிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எம் சங்கர், இவர் வந்து யூஆர் ராவ் செயற்கைக்கோள் மையத்தோட இயக்குனர். ஸோ இந்த சந்திரனை நோக்கி பயணம் செய்யும் எல்லா விண்வெளி செயற்கைக்கோள்களுக்கும் இவரோட தலைமை கீழே ஒரு உருவாக்கும் பணி அமைத்து இவர் வந்து இந்த செயற்கைக்கோளை உருவாக்கி தந்திருக்கிறார். ஸோ அதில் பார்த்தோன்னா நம்ம சந்திரயான் 1 அப்புறம் 2 மங்கள்யான், ஸோ இதை வந்து உருவாக்கும் பணி இவர்கிட்ட இருந்திருக்கு. அதே நேரத்தில் சந்திரயான் 3ல் செயற்கைக்கோளோட வெப்பநிலையை கண்டு அதை பற்றி ஆராய்ச்சி செய்கிற அந்த தலைமை பொறுப்பும் இவர் செஞ்சுருக்காரு. அதே நேரத்தில் நிலவோட மாதிரி உருவாக்கம், நம்ம நிலவில் இருக்கிற அதே அட்மாஸ்பியர் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு மாதிரியை நம்ம இந்தியாவில் செய்து அதை வைத்து சந்திரயான் 3 வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இவர் நிறைய பங்கு வகித்துட்ருக்காரு. அடுத்து பார்த்தோன்னா சோம்நாத் எஸ், இவர் வந்து இப்போதைக்கு இஸ்ரோ தலைவராக இருந்துகிட்ருக்காரு. இவர் தலைவராக முன்னாடியே வந்து சந்திரயான் திட்டத்துலேயும் சரி நிறைய திட்டங்களில் வந்து ஒரு பெரிய பங்களித்து பின்னணி முதுகெலும்பாக வந்து இருந்திருக்கார் இவர். ககன்யான் மற்றும் ஆதித்யா L1 இந்த திட்டத்தில் வேகம் அளித்து இப்போ தொடர்ச்சியாக நம்ம வந்து சந்திரயானுக்கு அடுத்து ஆதித்யா L1 அமைச்சிருக்கோம் அப்படின்னா இவரோட பங்கு ரொம்ப பெருசு. ஸோ விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்திலையும் திரவ உந்து அமைப்பு மையத்திலையும் இயக்குனராக இவர் பணியாற்றி வந்திருக்கிறாரு. ஸோ இது சந்திரயான் திட்டத்தில் சம்மந்தப்பட்ட சில விஞ்ஞானிகளை பற்றி நான் குறிப்பிட்டிருக்கேன். இதில் இன்னும் நிறைய பேர் வேலை செஞ்சுருக்கேன். இதுவரை விண்வெளி பற்றியும் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் பற்றியும் பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் சென்னை ராணிமேரி கல்லூரியின் முதுகலை பட்டம் வென்ற இயற்பியல் துறை பவித்ரா அவர்கள். உடன் உரையாடியவர் பரமேஸ்வரி அவர்கள்.